30 அடி தார் ரோட் ஃபேசிங்கில் 30க்கு 50ங்கிற லேண்ட் டைமென்ஷன்ஸ் கொண்ட 3.45 சென்ட் லேண்ட் ஏரியாவில் வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த தலைவாசல் வச்சு இன்னர் ஸ்டேர்கேஸ் கொடுத்து டியூப்ளக்ஸ் மாடலில் 3 BHK செமி ஃபர்னிஷ்டு கிராண்டியர் டிசைன் பங்களாவை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 20+ அம்யூனிட்டிஸ் கொடுத்து 64 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு பிரம்மாண்ட லே அவுட்டில் தான் இந்த வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. பெரிய சைஸ் ஹை சீலிங் லிவிங் ஹால், கிச்சன் அண்ட் டைனிங், ஒரு காம்பாக்ட் பெட்ரூம், அட்டாச்சு டாய்லெட் அண்ட் அவுட்டர் டாய்லெட் கிரவுண்ட் ஃப்ளோரில் கொடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு லிவிங் ஹால், 2 மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட், ஒரு மல்டிபர்பஸ் ஹால் அண்ட் பால்கனின்னு நீட்டான பிளான் டிசைனில் கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை ப்ரௌன் வித் ஒயிட்னு 2 கலரில் இந்த வீட்டோட எலிவேஷன் அண்ட் இன்டீரியர் ஒர்க்கை நீட்டாக டிசைன் செஞ்சுருக்காங்க. பால்கனியில் கொடுக்கப்பட்ட லேசர் கட் டிசைன், டஃப் அண்ட் கிளாஸ் மற்றும் டெக்ஸ்டர் மூலிமா இந்த எலிவேஷனை மேலும் அழகுபடுத்தியிருக்காங்க. எலிவேஷனை மேட்ச் பண்ணி 2 மெட்டல் கேட் லேசர் கட் டிசைனில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் கார் போர்ட்டிக்கோ 16க்கு 20ங்கிற சைஸில் ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டிக்கோட லெஃப்ட் சைடில் வால் ரூஃப் வரைக்கும் ரைஸ் பண்ணி வெண்டிலேஷனுக்காக ரவுண்ட் ஷேப் ஹோல்ஸ் கொடுத்து சென்டரில் ஸ்டாச்சுஸ் அல்லது கார்டனிங் பாட்ஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸ் 1.25க்கு 1.25ங்கிற டைமென்ஷன்ஸில் ஹெவி டியூட்டியாக லேயிங் பண்ணி அதை மேட்ச் பண்ணுற விதமாக வால் டைல்ஸ் 2க்கு 4 டைமென்ஷன்ஸில் கிளாசி ஃபினிஷிங்கில் லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் டபுள் லேயர் ஃபால் சீலிங் பண்ணி நார்த் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய ஈசானிய மூலையில் ஒரு போர்வெல் மற்றும் 6000 லிட்டர் கெப்பாசிட்டி ஒரு அண்டர் கிரவுண்ட் சம்பு வச்சு கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் 5க்கு 7 டைமென்ஷன்ஸில் டீக்குட்ல வடக்கு பார்த்து அழகாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோருக்கு முன்னாடி வரக்கூடிய ஸ்டெப்ஸ் கிரானைட்டை லேயிங் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் ஃபர்ஸ்ட் லிவிங் ஹால் 16க்கு 22ங்கிற சைஸில் ரொம்பவே ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸ் 2க்கு 4 டைமென்ஷன்ஸில் கிளாசி ஃபினிஷிங்கில் யூனிக்காக லேயிங் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலோட ஈஸ்ட் வாலில் வால்பேப்பர் ஒட்டி 2 விண்டோஸ்க்கு இடையில் 10க்கு 10 டைமென்ஷன்ஸில் ஷோகேஸ் அண்ட் பேஸ் கேபினெட் வச்ச டிவி யூனிட் பிரம்மாண்டமாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் பண்ணி அதில் லைட் அண்ட் ஃபேன் ப்ரொவிஷன் செஞ்சுருக்காங்க. இந்த லிவிங் ஹாலில் ஹை சீலிங் பண்ணி சிவில் ப்ரொஜெக்ஷன்லேயே ஃபால் சீலிங் மற்றும் பெரிய சைஸ் சாண்ட்லியர் மற்றும் ஏகப்பட்ட லைட்டிங் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஓப்பனிங்கில் உடன் பேனலிங் பண்ணி அதில் ஷோகேஸ் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சவுத் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய அக்னிமூலையில் என்ட்ரானதும் கிச்சன் ஏரியா 10க்கு 11ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனோட ஈஸ்ட் சவுத் நார்த் வாலில் நீட்டான டிசைனில் கிளாசி ஃபினிஷிங் வால் டைல்ஸ் ரூஃப் வரைக்கும் லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல் ஷேப் கவுண்டர் டாப்ஸில் எக்ஸ்பென்சிவ் டைப் குவாட்ஸ் லேயிங் பண்ணி ரெடிமேட் குவாட்ஸிங் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனோட பேஸ் கேபினெட், வால் கேபினெட்ஸ், லாஃப்ட் கவரேஜ் அண்ட் டால் யூனிட்ஸ் எல்லாமே கிரே கலரில் தேவையான எல்லா இடங்களுக்கும் இன்டீரியர் பண்ணி எக்ஸ்ட்ராவாக சிம்னி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனில் இருந்து வெளியே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு டோர் ப்ரொவிஷன் கொடுத்து சேஃப்டிக்காக கிரில் கேட் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு நேர் ஆப்போசிட்டில் டைனிங் ஏரியா 10க்கு 11ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த டைனிங் ஏரியாவில் பிரேக்ஃபாஸ்ட், சர்விங் ஏரியா, லாஃப்ட் கவரேஜ் மற்றும் சிங்க் யூனிட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட நார்த் வெஸ்ட்டில் என்ட்ரானதும் கிரவுண்ட் ஃப்ளோர் காம்பாக்ட் பெட்ரூம்
10க்கு 11ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் லாஃப்ட் கவரேஜ் 3 டோர்ஸ் கொண்ட வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. இது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட். சைஸ் 4.5க்கு 5.5ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் ரொம்ப நீட்டான டிசைனில் ரூஃப் வரைக்கும் லேயிங் செஞ்சுருக்காங்க. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிடரி ஃபிட்டிங்ஸும் பேரிவேர் பிராண்டடில் கொடுத்து எக்ஸ்ட்ராவாக வாட்டர் ஹீட்டர் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸுக்கு முன்னாடி இருக்கிற வாலில் டிசைனுக்காக டைல்ஸ் ஒட்டி அதில் ஷோகேஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் மற்றும் யூனிக் லைட் டிசைன்ஸ் தொங்க விட்டுருக்காங்க. இன்னர் ஸ்டேர்கேஸ்க்கான ஸ்டெப்ஸ் குவாட்ஸ் டைப்பில் டபுள் லேயரில் லேயிங் பண்ணி ரெயிலிங் டீக்வுட் வித் டஃப் அண்ட் கிளாஸில் பண்ணியிருக்கிறது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஸ்டேர்கேஸ் ஏரியாவில் நேச்சுரல் லைட்டிங்ஸ்க்காக நிறைய இடத்துல ஓப்பனிங் கொடுத்து அதில் டஃப் அண்ட் கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேர்கேஸோட நார்த் வாலில் சிவில் ப்ரொஜெக்ஷனில் ஓப்பனிங் கொடுத்து அதில் ஸ்டென்சில்ஸ் டைப்பில் பெயிண்டிங் பண்ணியிருக்கிறது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இன்னர் ஸ்டேர் மூலிமா மேலே வந்ததும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ஹால் 11க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஹாலோட ஈஸ்ட் வால் 16 அடி முழுமைக்கும் வால்பேப்பர் நீட்டான டிசைனில் ஒட்டி சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுத் வெஸ்ட்னு சொல்லக்கூடிய கன்னிமூலையில் என்ட்ரானதும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 17ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட வெஸ்ட் வாலில் லாஃப்ட் கவரேஜ் 4 டோர்ஸ் கொண்ட வார்ட்ரோப் ட்ரெஸ்ஸிங் யூனிட் நீட்டான டிசைனில் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட். 6க்கு 10ங்கிற டைமென்ஷன்ஸில் ரொம்பவே ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் ரொம்ப நீட்டான டிசைனில் ரூஃப் வரைக்கும் லேயிங் செஞ்சு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிடரி ஃபிட்டிங்ஸும் கொடுத்ததோட மிரர் யூனிட், வால் மவுண்ட் மசாஜர் மற்றும் வாட்டர் ஹீட்டர் ப்ரொவிஷனும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட நார்த் வெஸ்ட்டில் என்ட்ரானதும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 17ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட வெஸ்ட் வாலில் லாஃப்ட் கவரேஜ் 4 டோர்ஸ் கொண்ட வார்ட்ரோப் கொடுத்து சென்டரில் சீட்டிங் ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட நார்த்தில் ட்ரெஸ்ஸிங் ஏரியா வித் அட்டாச்சு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் ஏரியா 4க்கு 8ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட். சைஸ் 6க்கு 8. வால் டைல்ஸ் ரொம்ப நீட்டான டிசைனில் ரூஃப் வரைக்கும் லேயிங் செஞ்சுருக்காங்க. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிடரி ஃபிட்டிங்ஸும் கொடுத்து வால் மவுண்டட் மசாஜர் மற்றும் வாட்டர் ஹீட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட நார்த் ஈஸ்டில் மல்டி பர்பஸ் ரூம் 10க்கு 14ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த ரூமை ஜிம், ப்ரேயர் ஹால் அல்லது யோகா ரூமுக்காக யூஸ் பண்ணிக்கலாம்.
மல்டிபர்பஸ் ரூமில் இருந்து நார்த்தில் எக்ஸிட் ஆனதும் ஃப்ரண்ட் கவர்ட் பால்கனி 5க்கு 18ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனியில் வால் டைல்ஸ் மற்றும் லைட்டிங் ப்ரொவிஷன்ஸ் நீட்டான முறையில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடை எடுத்த டீச்சர்ஸ் காலனியில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த வீட்டை பார்த்தினா ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் இல்லை இந்த வீட்டை நேரடியாக விசிட் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்ட நம்பரை கான்டாக்ட் பண்ணி தாராளமாக விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.